ஒரு காலத்தில் பச்சை பசுமை நிறைந்த அழகான காட்டில் எப்போதும் சிரித்த முகத்துடன் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அந்த யானை நல்ல மனம் கொண்டது, எல்லோருக்கும் உதவ விரும்பியது. ஆனால் தன்னுடைய உடல் பலமே எல்லாவற்றையும் தீர்க்கும் என்று நம்பியது. அதே காட்டில் மிகவும் சிறிய உடலுடன் ஆனால் கூர்மையான புத்தியுடன் ஒரு குட்டி எலி வாழ்ந்தது. அந்த எலி அமைதியாக யோசித்து சிக்கல்களை புத்திசாலித்தனமாக தீர்ப்பதை கற்றிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கின. காட்டின் நடுவே இருந்த நீர்நிலைக்கு செல்லும் ஒரே பாதை பெரிய மரங்கள் விழுந்ததால் முற்றிலும் அடைக்கப்பட்டது. தண்ணீர் இல்லாமல் எல்லோரும் கவலையுடன் இருந்தனர். அப்போது அந்த சிரிக்கும் யானை தன்னுடைய பலத்தால் மரங்களை தள்ளிவிட முயன்றது. ஆனால் எவ்வளவு முயன்றாலும் மரங்கள் அசையவில்லை. யானை சிரித்துக்கொண்டே முயன்றாலும் சோர்வு அதிகரித்தது. அந்த நேரத்தில் புத்திசாலி எலி அந்த இடத்தை கவனமாக பார்த்தது. பெரிய மரங்களை அசைக்க முடியாவிட்டாலும் அருகிலிருந்து சிறிய வழியை கண்டுபிடித்தது. மரங்களுக்கு கீழே ஒரு சின்ன இடைவெளி இருப்பதை அது உணர்ந்தது. அந்த இடைவெளியை மெதுவாக அகலமாக்கினால் நீர் ஓட வழி கிடைக்கும் என்று எலி யோசித்தது. யானை தன் பலத்தை மட்டும் பயன்படுத்திய இடத்தில் எலி தன் புத்தியை பயன்படுத்தியது. சிறிய கற்கள், மண் ஆகியவற்றை ஒதுக்கி மெதுவாக அந்த வழியை திறக்க உதவியது. சிறிது நேரத்தில் நீர் சின்ன வழியாக ஓடத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன வழி பெரிய பாதையாக மாறியது. காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியடைந்தன. சிரிக்கும் யானை இப்போது இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியுடன் சிரித்தது. ஏனென்றால் அது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றது. உடல் பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் அமைதியான சிந்தனையும் வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதை அது புரிந்து கொண்டது. இந்த சாகசம் யானைக்கும் எலிக்கும் இடையில் அழகான நட்பை உருவாக்கியது. பெரியதோ சிறியதோ என்ற வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவினால் எந்த சிக்கலும் தீர்க்கலாம் என்பதை காட்டின் எல்லா உயிரினங்களும் கற்றுக்கொண்டன. இந்த கதை நமக்கும் ஒரு மென்மையான நினைவூட்டல். நாம் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பலத்தை விட புத்தியை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நல்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். Thanks for watching. Subscribe me.